வெல்கம் டு இனித ஏசி ரமி. இன்னைக்கு பார்க்கறது பர்குசன் கிரிட்டேரியன். பர்குசன் கிரிட்டேரியன் அப்படின்னா கண்டிஷன் ஃபார் ஆசிலேஷன். ஆசிலேட்டர் பத்தி பார்த்துட்டு இருக்கோம், ஆசிலேஷன் பத்தி பார்த்தோம். சரி, இதுல கண்டிஷன் ஆசிலேஷனுக்கு என்ன கண்டிஷன்? ஸோ அதுக்கு இன்னொரு பேர் தான் பர்குசன் கிரிட்டேரியன் அப்படின்ட்டு பேரு. ஸோ இந்த பர்குசன் கிரிட்டேரியன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு ஸ்டேட்மெண்ட். பர்குசன் கிரிட்டேரியன் இஸ் ஏ நேம், இஸ் ஏ ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். இது என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது முக்கியமான கண்டிஷன். என்ன சொல்லுது அப்படின்னா, செல்ஃப் மெயின்டைனிங் செல்ஃப் சஸ்டைன் ஆசிலேஷன் பத்தி சொல்லுது. செல்ஃப் சஸ்டைன்டு ஆசிலேஷன், தானா அதை ஆசிலேட் பண்ணிக்கிறது, ரைட்ல ஆசிலேஷன் மெயின்டைன் பண்ணுது. அந்த ஆசிலேஷன் பத்தி தான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷன், இது எசென்சியல் கண்டிஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கண்டிஷன்ல என்ன கரெக்டா இருக்கு, என்ன டேர்ம்லாம் கரெக்டா இருக்கு, எதை பேஸ் பண்ணி அதை நம்ம சொல்றோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த ஆசிலேட்டரி சிஸ்டத்துல வந்து ஒரு ஆம்பிளிஃபையர் அது கனெக்ட் ஆயிருக்கு. அதோட கெயின் வந்து கண்டுபிடிக்கிறோம். கெயின் வந்து ஏ அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். அதுல கெயின் ஏ கண்டுபிடிக்கக்கூடிய அளவுல அந்த ஆம்பிளிஃபையரோட அந்த கெயின் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. அப்புறம் இந்த ஃபீட்பேக் சர்க்யூட், அதோட கெயின் வந்து பீட்டா, ரைட்டுங்களா? ஃபீட்பேக் சர்க்யூட் அதோட கெயின் வந்து பீட்டா. இதெல்லாம் வந்து கனெக்ட் ஆயிருக்கு இந்த ஆசிலேட்டர் சிஸ்டத்துல, ரைட்? இப்போ இதுல V1 VI அப்படிங்கிறது இன்புட் சிக்னல், அதாவது பிரிண்டிங் விசை 1 அது மாதிரி தெரியும் நமக்கு. இப்போ VIங்கிறது இன்புட் சிக்னல், V0ங்கிறது அவுட்புட் சிக்னல். நமக்கு பார்த்தாவே தெரியும் VI இருக்கு இல்லையா, இது V0, ரைட்? VF இது சபிக்ஸ்ல VF போட்டுருக்கிறது ஃபீட்பேக் சிக்னல். VFங்கிறது எங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்குது. ஸோ ஃபீட்பேக் பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இன்புட் கொடுக்கக்கூடிய இன்புட் அப்படியே அவுட்புட்டே கிடைக்காது. அந்த அவுட்புட்ல ஒரு பார்ட் வந்து மறுபடியும் இன்புட்டோட கனெக்ட் ஆகும், ரைட்டுங்களா? இதான் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த ஃபீட்பேக் அப்படிங்கிறது இந்த அவுட்புட்டையும் பீட்டா ரெண்டு வேல்யூ மல்டிபிள் பண்ணா நமக்கு ஃபீட்பேக் வோல்டேஜ் வந்து கிடைக்கும், சரிங்களா? ஃபீட்பேக் சிக்னல் வந்து கிடைக்கும். ஃபீட்பேக் வோல்டேஜ் கிடையாது, ஃபீட்பேக் சிக்னல். VFங்கிறது ஃபீட்பேக் சிக்னல், ரைட்? இந்த படத்துல அதான் சொல்லியிருக்கோம். இது இன்புட், இது அவுட்புட் சீரிஸ்ல ஒரு லோடு ரெசிஸ்டர் வந்து கனெக்ட் ஆயிருக்கு, ரைட்டுங்களா? இந்த பார்ட்ல அவுட்புட் கிடைக்குது. இதுல கிடைக்கிற அவுட்புட் தான் அப்படியே அங்க போகுது. இந்த அவுட்புட்ல ஒரு பார்ட் தான் ஃபீட்பேக் நெட்வொர்க், பீட்டா மூலியமா அங்க வருது. இதே ஃபீட்பேக் வோல்டேஜ் சிக்னல், ஃபீட்பேக் சிக்னல் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஃபீட்பேக் சிக்னல் கண்டுபிடிக்கிறதுக்கு பீட்டா இன்டு V0 அவுட்புட் வோல்டேஜையும் பீட்டா வேல்யூ பெருக்கணும்னாக்கா ஃபீட்பேக் சிக்னல் வந்து நமக்கு கிடைக்கும், ரைட்டுங்களா? இப்போ AV அப்படிங்கிறது ஆம்பிளிஃபையர் கெயின். அவங்க ஒரு டேர்ம் வந்து மென்ஷன் பண்றாங்க. AVங்கிறது என்ன அப்படின்னா ஆம்பிளிஃபையர் கெயின். இதை நம்ம ஸ்டெப்பா அந்த ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. ஸோ அது மூலியமா நம்ம எப்படி இதை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வரிசையா அப்படியே பார்க்கலாம், ரைட்டுங்களா? இப்போ A அப்படிங்கிறது கெயின். சரி, கெயின் எப்படி கண்டுபிடிக்கலாம், ரைட்டுங்களா? ஆம்பிளிஃபையர் கெயின் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த AVன்னு போட்டுக்கணும். இந்த இடத்துல ஏன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஆக்சுவலா AV இதான் ஆம்பிளிஃபையர் கெயின். ஆம்பிளிஃபையர் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா AV is equal to V0 by VI, ரேஷியோ பிட்வீன் இன்புட் வோல்டேஜ் அண்ட் அவுட்புட் வோல்டேஜ். ரெண்டுக்கும் இடையில ரேஷியோ தான் ஆம்பிளிஃபையர் கெயின் அப்படின்னு சொல்றோம். சோ ஆம்பிளிஃபையர் கெயின் அப்படின்னு சொல்றோம் இல்லீங்களா? இதுல வந்துட்டு நம்ம என்ன சொல்லலாம், எப்படி இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆதிச்சா ஒரு நிமிஷம் அது வந்துருக்கு. AV is equal to V0 by V input அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அதுல இருந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத அடுத்து நம்ம வந்து பார்ப்போம். ரைட், இப்போ வந்திருக்கா? ஸோ கெயின் A is equal to V0 divided by VI. So V0 gain A, amplifier gain A equal to AV equal to V0 by VI அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம், ரைட்? கண்டுபிடிச்சோம் இல்லையா? இதுல இருந்து V0 எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னது, ரைட்?
வி நாட்டுங்கிறது ஏ இன்ட்டு விஐ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ரைட். இப்போ ஆம்பிளிஃபையர் கெயின் ஏபி ஈக்குவல் டு ஏ சஃபிக்ஸ்ல வி இல்லைங்களா, வி நாட் பை விஐன்னு சொல்லலாம். ரைட்டா. இப்போ இதுல இருந்து வி நாட் மட்டும் எனக்கு வேணும், இந்த வேல்யூ வி நாட் மட்டும் வேணும். அப்போ ஏவி ஏ இன்ட்டு விஐ அப்படின்னு சொல்லலாமா, ஏவி இன்ட்டு விஐ அப்படின்னு சொல்லலாம். வி நாட் வேல்யூ தான் எனக்கு வேணும். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ ரெண்டாவது ஈக்குவேஷன் ஃபீட்பேக் சிக்னல் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா விஎஃப்டி அப்படிங்கிறது பீட்டா இன்ட்டு வி நாட்னு சொல்லலாம். ரைட். எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபீட்பேக் சிக்னல் பி எஃப்டி இஸ் ஈக்குவல் டு பீட்டா இன்டு வினா, அது அவங்களே சொல்லியிருக்காங்க. அதான் பீட்டா வேல்யூ வந்து வி நாட்டோட மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு வந்து ஃபீட்பேக் சிக்னல் கிடைக்கும் அப்படிங்கிறது ரெண்டாவது ஈக்குவேஷன். ரைட்டா. இது வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லப்படுது. முதல் ஈக்குவேஷன் சொல்லுது வி நாட் இஸ் ஈக்குவல் டு வி நாட் இஸ் ஈக்குவல் டு ஏவி இன்ட்டு விஐ அப்படின்னு சொல்லியாச்சு. ரெண்டாவது ஈக்குவேஷன் பிஎஃப்டி ஃபீட்பேக் சிக்னல் பீட்டா இன்ட்டு வி நாட். இது வந்து ஏற்கனவே இங்க சொல்லியிருக்காங்க. ஃபீட்பேக் சிக்னல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீட்பேக் சிக்னல்ங்கிறது பீட்டா வேல்யூவை அவுட்புட் வோல்டேஜால பெருக்கும் பொழுது நமக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. இது வந்து முதல் ஈக்குவேஷன், இது ரெண்டாவது ஈக்குவேஷன் சொல்லியாச்சு. இப்போ செல்ஃப் மெயின்டைனிங் ஆசிலேஷன் வேணும், அதாவது தானாத ஆசிலேஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கணும், ஜெனரேட் பண்ணிக்கணும் அப்படின்னு வரும்பொழுது இங்க செப்பரேட் இன்புட் கிடையாது, செப்பரேட்டா ஒரு இன்புட் கிடையாது. ஏன்னா நம்ம ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபீட்பேக் பேஸ் பண்ணி வரக்கூடியது அவுட்புட்டோட ஒரு பார்ட் தான் இன்புட்டா மறுபடியும் ஜாயிண்ட் ஆகுது. ரைட்டுங்களா. இந்த டயக்ராம்லயே பார்த்தா தெரியும். இன்புட் கொடுக்குறோம், அவுட்புட் கிடைக்குது, அவுட்புட்டோட ஒரு பார்ட் வந்து நெட்வொர்க் ஃபீட்பேக் வழியா மறுபடியும் இன்புட்டோட கனெக்ட் ஆகுது. ரைட்டுங்களா. அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன சொல்றோம்னா செல்ஃப் மெயின்டைனிங் தானா ஆசிலேஷனை ஜெனரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்பொழுது அங்க செப்பரேட்டா இன்புட் கிடையாது, அவுட்புட்டோட ஒரு பார்ட் தான் இன்புட்டோட கனெக்ட் ஆகுது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஃபீட்பேக் ஆனது இன்புட்டுக்கு ஈக்குவலா இருக்கு. இந்த ஃபீட்பேக் ஒரு பார்ட் வந்து ஈக்குவலா இருக்கு. இன்புட் இஸ் நாட் ஈக்குவல் டு அவுட்புட். இன்புட்டோட ஒரு பார்ட் வந்து அது அவுட்புட்டோட ஒரு பார்ட் வந்து இன்புட்டோட கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப விஐ அப்படிங்கிற என்ன சொல்லலாம்னா விஐங்கிறத விஎஃப்டி அப்படின்னு சொல்லலாமா. அதோட ஒரு பார்ட் வந்து ஈக்குவலா இருக்கு அப்படிங்கல விஐ இன்புட் இஸ் ஈக்குவல் டு ஃபீட்பேக் சிக்னலுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நம்ம. சோ அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல இருந்து நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா விஐங்கிறத விஎஃப்டி பேர் என்ன சொல்லிருக்காங்க பீட்டா வி நாட்னு சொல்லிருக்காங்க. இதுக்கு பதிலா நான் இதை எழுதிக்கிறேன், ஃபீட்பேக் சிக்னலுக்கு பதிலா பீட்டா வி நாட்னு எழுதிக்கிறேன். சோ இந்த வேல்யூக்கு பதிலா இதை எழுதிக்கிறேன் நான். கேட்டீங்களா. இது வந்து இதுதான் அங்க சொல்லியிருக்கோம் விஐ இஸ் ஈக்குவல் டு பீட்டா வி நாட். ஃபீட்பேக் சிக்னலுக்கு பதிலா இந்த வேல்யூ எழுதுறேன். அப்போ முதல் ஈக்குவேஷன்ல இருந்து என்ன எழுதுன்னு சொல்லலாம். முதல் ஈக்குவேஷன் என்ன சொல்லுது வி நாட் ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு விஐ அப்படின்னு சொல்லுதா முதல் ஈக்குவேஷனு. ரைட்டா. இப்போ முதல் ஈக்குவேஷன்ல இருந்து பி நாட் பை வி சோ இப்படின்னு சொல்லலாம். அதாவது விஐங்கிறத பீட்டா வி நாட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ முதல் ஈக்குவேஷன் என்ன சொல்லுது அப்படின்றத வி நாட் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பீட்டா வி நாட், ஏ இன்ட்டு பீட்டா, அதாவது இன்புட்டுக்கு பதிலா இப்போ விஐக்கு பதிலா நான் எழுதுறேன் பீட்டா வி நாட்னு எழுதுறேன். ரைட்டுங்களா. ஏவி இன்ட்டு பீட்டா வி நாட்னு எழுதிக்கிறேன். அப்போ இந்த வி நாட்டை இந்த பக்கம் கொண்டாந்துறேன். அப்போ வி நாட் பை வி நாட் கிடைச்சிருமா. ரைட்டா. வி நாட் ஏற்கனவே இங்க ஒரு வி நாட் இருக்கு, ரைட் சைடுக்கு கூடிய வி நாட்டை நான் லெஃப்ட் சைடு கொண்டாந்துறேன். அப்ப என்ன வரும் அப்படின்னா ஏவி இன்ட்டு பீட்டா. இந்த ஏவிங்கிறதே விட்டுருவோம், ஏன்னே எடுத்துக்கணும் நம்ம, ஏ இன்ட்டு பீட்டா அப்படின்னு கிடைக்குமா. அப்போ வி நாட் பை வி நாட் இஸ் ஈக்குவல் டு 1 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பீட்டா. ஸோ ஏ இன்ட்டு பீட்டாங்கிறதா 1 கிடைச்சிச்சா.
ஏ இன்ட்டு பீட்டா அப்படியே கிடைச்சிச்சு. ஸோ இதுதான் செல்ஃப் மேடிங் ஆசிலேஷனுடைய எக்ஸ்பிரஷன். அதோட எக்ஸ்பிரஷன் செல்ஃப் மேடிங் ஆசிலேஷன் எக்ஸ்பிரஷன் இதுதான் பர்குசன் கிரைட்டீரியா அப்படின்னு அழைக்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது. எப்படி சொல்லப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம மூணு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண 3 ஈக்குவேஷன்ல இருந்து எப்படி இந்த வேல்யூ கிடைக்குது, ஏ இன்ட்டு பீட்டா அப்படிங்கிற வேல்யூ எப்படி கிடைக்குதுங்கிறத நம்ம வந்து சொன்னோம். இதுக்கு பேர் தான் பர்குசன் கிரைட்டீரியா அப்படின்ட்டு பேரு. சரி, இந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 2 கண்டிஷனை வந்து நம்ம சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த டெரிவேஷன் அதான் இந்த ஒரு வேல்யூ கிடைச்சிருக்குல்ல ஏ இன்டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏ ஈக்குவல் டு இது ஏ இன்டு பீட்டா ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற கண்டிஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னா க்ளோஸ் லூப் கெயின் வந்து யூனிட்டியா இருக்கணும். க்ளோஸ் லூப் கெயின் யூனிட்டியா இருந்தா இந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகும். இது முதல் கண்டிஷன் ஃபார் ஆசிலேஷன். ரைட். ரெண்டாவது கண்டிஷன் என்ன சொல்றோம் அப்படின்னா டோட்டல் லூப் ஃபேஸ், அந்த லூப் ஃபேஸ் இருக்கு இல்லைங்களா, டோட்டல் லூப் ஃபேஸ் உடைய டோட்டல் ஆனது ஷிஃப்ட் ஆகுது, ஃபேஸ் ஷிஃப்ட் ஆகுதுல. டோட்டல் லூப் ஃபேஸ்ங்கிறது டோட்டல் லூப் வந்து அந்த டோட்டலா இருக்கக்கூடிய லூப் வந்து ஷிஃப்ட் ஆகுது, அதாவது 0 அப்படிங்கிற லெவல்ல இருந்து மேல ஷிஃப்ட் ஆகுது. அப்படி ஷிஃப்ட் ஆகிறது 0 அல்லது அதோட மல்டிபிளஸ் இன்டெகிரல் மல்டிபிள்ஸா இருக்கலாம். மல்டிபிள்ஸ் என்னன்னா அதோட மடங்குகளா இருக்கலாம். 0 லெவல்ல இருந்து உங்களுக்கு என்ன ஆகும், மறுபடியும் வந்து 90 மேல போயிட்டு 180 வருமா, அது 0 லெவல்ல சொல்றேன் நான். 180ல இருந்து உங்களுக்கு 270 கீழே இறங்க, அதை எடுத்து கூட நம்ம. ஸோ மறுபடியும் 360 வரும். இப்போ நம்ம அதை வரைஞ்சு கட்டணும் பாருங்க. அதாவது இப்படி இருக்குன்னா இப்படி வரும். 0வா, இது 0, இது 180, இது 360. நம்ம மேல போற 90யோ கீழே வர 270 எடுத்துக்கிற வேலை. ஏன்னா அங்க என்ன சொல்றாங்க, அந்த ஃபேஸ் ஷிஃப்ட் இந்த லெவல்ல இருந்தா இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ஹரிசாண்டல் லெவல்னு சொல்றோம், ஹரிசாண்டல் லெவல்ல தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால 0, 180, 360, 720. ஸோ அந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கோம். கீழே இறங்குறதையும் மேல போறதையும் நம்ம கணக்குல எடுத்துக்க கூடாது. ரைட்டுங்களா? ரைட். அடுத்தது இந்த சைனூசாய்டல் ஃபீட்பேக்ல அதோட டைப்ஸ் என்ன, சைனூசாய்டல் ஃபீட்பேக் என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம அடுத்து வந்து சொல்ல போறோம். சைனூசாய்டல் ஃபீட்பேக் ஆசிலேட்டருடைய டைப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 2 டைப் ஆஃப் சைனூசாய்டல் ஃபீட்பேக் இருக்கு. அதில் 2 டைப் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த 2 டைப் என்ன, எல்சி ரெசோனன்ஸ் சர்க்யூட் ஆசிலேட்டர். எல்சினா நம்ம எல்னா இண்டக்டர், ஏசினா கெபாசிட்டர் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். எல்சி ரெசோனன்ஸ் சர்க்யூட் ஆசிலேட்டர் அப்படிங்கிறது ஒண்ணு, ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டருங்கிறது ஒண்ணு. ஆர்சி அப்படிங்கிறது ரெசிஸ்டர், ஒரு கெபாசிட்டர், ரெண்டும் சேர்ந்தது தான் ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டர் அப்படின்னு 2 வகையா நம்ம வந்து சொல்லப்படுறோம். ஸோ ஆக எகைன் என்ன ஆகுது அப்படின்னா இந்த எல்சி ரெசோனன்ஸ் ஆசிலேட்டர் மறுபடியும் ஒரு 3 தடவை பிரிக்கலாம். அதாவது ஆர்சி வந்து அப்படியே தான் இருக்கு, அதுல மாற்றம் இல்லை. எல்சி ரெசோனன்ஸ் ஆசிலேட்டர் தான் மறுபடியும் ஒரு 3 தடவை 3 டைப்ஸா வந்து பிரிக்கிறோம். அதுல வந்து டியூடு கலெக்டர் ஆசிலேட்டர், ஹார்ட்லி ஆசிலேட்டர், கால்பிட்ஸ் ஆசிலேட்டர் அப்படின்ட்டு ஒரு 3 டைப்பா வந்து பிரிக்கிறோம். நம்ம ஒவ்வொன்றை பத்தியும் நம்ம என்ன அந்த ஒவ்வொரு டைப் ஆஃப் ஆசிலேட்டரும் எப்படி கனெக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு, எப்படி சர்க்யூட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஹார்ட்லி ஆசிலேட்டர். ஸோ ஹார்ட்லி ஆசிலேட்டர் அப்படின்னா உங்களுக்கு இந்த சர்க்யூட் அரேஞ்ச்மெண்ட் இப்படிதான் இருக்கும். ஹார்ட்லி ஆசிலேட்டருடைய சர்க்யூட் அரேஞ்ச்மெண்ட் இப்படி இருக்கும். எப்படி இப்படி இருக்கும், அப்படி இருக்குங்கிறத டயக்ராம்ல சொல்லியிருக்கோம். எப்படி இருக்குங்கிறத நான் தெளிவாக உங்களுக்கு சொல்றேன். அதாவது R1 R2 அப்படிங்கிறது அதை ஜென்ரலா ஒரு டிரான்சிஸ்டர், வேற ஒன்றும் இல்லை, பேஸ், காமன், கலெக்டர், எமிட்டர். சரிங்களா? ஒரு டிரான்சிஸ்டருடைய பேஸ் அதுல ஒரு கலெக்டர் கனெக்ட் ஆயிருக்கு.
சாரி கெப்பாசிட்டி கனெக்ட் ஆயிருக்கு, அதாவது CC1 அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த சைடு ஒரு கெப்பாசிட்டி, அது CC2, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணதான் CC1 அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா அந்த பேசிக்கும் கெப்பாசிட்டிக்கும் நடுவுல R1 R2 ரெண்டு ரெசிஸ்டர், இது ரெண்டும் சீரிஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. சரிங்களா? எமிட்டர் சைடு ஒரு ரெசிஸ்டர், அதான் RE அப்படின்னு சொல்லப்படுது. எமிட்டர் சீரிஸ்ல ஒரு ரெசிஸ்டர், அது RE. அதுக்கு பேரலா ஒரு கெப்பாசிட்டர் CE அப்படின்னு ஒரு கெப்பாசிட்டர். ரைட். வழக்கம் போல இந்த சர்க்யூட்டுக்கு VCC சப்ளை வோல்டேஜ் கொடுக்கப்படுது. எமிட்டர் வந்து கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க. சப்ளை வோல்டேஜ் கொடுத்தோம் அப்படின்னா அது VCCன்னு சொல்லப்படும். டிசியில் ஜென்ரலா உள்ள விஷயம். அதுல எமிட்டர் வந்து கிரவுண்ட் பண்ணப்பட்டிருக்கு. கலெக்டர் டெர்மினல் இருக்குல்ல, கலெக்டர் டெர்மினல் ஒரு RF சோக் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. RF சோக் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. இந்த R1 அப்படிங்கிற ரெசிஸ்டர் RF சோக்கு ரெண்டும் சேர்ந்து சப்ளை வோல்டேஜ்ல கனெக்ட் ஆயிருக்கு. சப்ளை வோல்டேஜ் அது வழியா வருது. இப்போ கலெக்டர் டெர்மினல் இருக்குல்ல, கலெக்டர் டெர்மினல் இருந்து ஒரு கெப்பாசிட்டர் கனெக்ட் ஆயிருக்கு. கலெக்டர் டெர்மினலுக்கு பேரலா, அது CC2 அப்படின்னு அவங்க நோட் பண்றாங்க. CC2க்கு பேரலா ஒரு அரேஞ்ச்மெண்ட், என்ன அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு பேரலா ஒரு கெப்பாசிட்டர் L1 L2 அப்படின்னு ரெண்டு இண்டக்டர் காயில், அதுக்கு பேரலா ஒரு காயில், அதனை என்னங்கிறத நம்ம சொல்லுவோம், என்ன டேங்க் சர்க்யூட்னு பேரு. L1 L2 அப்படிங்கிறது டேங்க் சர்க்யூட்னு பேரு. ரைட்டுங்களா? L1 சீரியஸ்ல L2 கனெக்ட் ஆயிருக்கும். அந்த சென்டர்ல வந்து கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பேரலா ஒரு வைண்டிங் ஒன்று இருக்கும். இதுக்கு டேங்க் சர்க்யூட் அப்படின்னு பேரு. ஸோ அந்த அடுத்த வைண்டிங் பேரலா ஒரு வைண்டிங் இருக்குல்ல, அந்த வைண்டிங்ல இருந்து ஒரு அவுட்புட் வந்து அது பேரலன்னு சொல்ல முடியாது, அதுக்கு ரைட் சைடு அப்படி எடுத்துக்கலாம் நம்ம. சரியா? L1 அப்படிங்கிற வைண்டிங்கு ரைட் சைடு ஒரு வைண்டிங் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். அதுல அவுட்புட் எடுக்கப்படுகிறது. ஸோ L1 அண்ட் L2, அதாவது இந்த கம்ப்ளீட் சர்க்யூட்டுக்கு, அதாவது C L1 L2 இந்த சர்க்யூட் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு டேங்க் சர்க்யூட் அப்படின்னு பேரு. சரிங்களா? இப்ப சர்க்யூட்டை சொல்லிட்டோமா, ஹார்ட்லி ஆசிலேட்டருங்கிறது எந்த கனெக்ஷன்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறது சொல்லிட்டோம். இதுல வந்து 1 2 3 ரெசிஸ்டர் இருக்கு, 2 கெப்பாசிட்டர் இருக்கு, 2 RF சோக்கு ஒன்று இருக்கு. ஸோ சப்ளை வோல்டேஜ் வருது. இப்ப டேங்க் சர்க்யூட்னு சொல்லிருக்கோம். L1 L2, அதாவது கெப்பாசிட்டர் L1 L2 இது எல்லாம் சேர்ந்த டேங்க் சர்க்யூட். டேங்க் சர்க்யூட்ல தான் அவுட்புட் வந்து எடுக்கப்படுகிறது. சரிங்களா? சர்க்யூட்டை பத்தி நம்ம சொல்லிட்டோம். இப்ப இதுதான் அந்த படத்துல சொல்லப்படுதா, இங்க சொல்லிருப்போம். டேங்க் சர்க்யூட்ங்கிறது கெப்பாசிட்டர் L1 L2 இதெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கும். L1 வந்து L2 ஓட இண்டக்டிவா கப்ளா எடுக்கும். இந்த காம்பினேஷன், அதாவது L1 L2 அப்படிங்கிற காம்பினேஷன் ஆனது இண்டக்டிவ் காம்பினேஷன். L1 L2 ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஃபங்க்ஷன் ஆகுது. L1 L2 அப்படிங்கிற இண்டக்டர் காயிலானது ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மராக ஃபங்க்ஷன் ஆகுது. அந்த ரெசிஸ்டன்ஸ் R1 R2ங்கிறது தேவையான வந்து பேஸ் பயாசிங், அந்த சர்க்யூட்டுக்கு தேவையான பயாசிங், பேஸ் பயாசிங் கொடுக்கறதுக்காக இந்த R1 R2 கனெக்ட் ஆகுது. இந்த கெப்பாசிட்டர் Cங்கிறது டிசி காம்பவுண்டை பிளாக் பண்றதுக்கு. ஏற்கனவே நம்ம இந்த சர்க்யூட், இந்த மாடல் ஆஃப் சர்க்யூட்டை பார்த்துருக்கோம். R1 R2 என்ன வேலை பார்க்குது, RE என்ன வேலை பார்க்குது, கெப்பாசிட்டர் என்ன வேலை பார்க்குது அப்படின்னு. இந்த கெப்பாசிட்டர் Cங்கிறது டிசி காம்பவுண்ட் வந்து பிளாக் பண்ணுது. RF சோக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, கலெக்டர் பயாஸ்ல ஒரு பாத்தை வந்து ஏற்படுது. அதாவது கலெக்டர் பயாஸ் கரண்ட் போறதுக்கு ஒரு பாத்தை அது வழியா போறதுக்கு ஒரு புலவை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதே நேரத்துல ஹையர் இம்பெடன்ஸ் போறதுக்கு, அதாவது ஆசிலேட்டிங் சிக்னலுக்கு ஒரு ஹையர் இம்பெடன்ஸாகவும் இருக்குது. எப்படின்னா கலெக்டர் பயாஸ் கரண்ட் வந்து போறதுக்கு ஒரு பாத்தை ஏற்படுத்தி கொடுக்குது RF சோக்குங்கிறது. அது ஆனால் அங்க வந்து ஹையர் இம்பெடன்ஸ் ஆசிலேட்டிங் சிக்னலாக இருக்குது. ஆசிலேட்டிங் சிக்னலுக்கு ஒரு ஹையர் இம்பெடன்ஸாக இருக்குது. ரைட். அடுத்து பார்த்தோம்னாக்க இந்த வோல்டேஜ், இந்த L1 வழியா டெவலப் ஆகுது வோல்டேஜ் என்ன, இது CCயோட கப்ளா இருக்கு, டிரான்சிஸ்டர் CCயோட கப்ளா இருக்கு அப்படின்னு சர்க்யூட் கனெக்ஷன் சொல்றாங்க. அடுத்து அனதர் கெப்பாசிட்டர் CC2 அப்படிங்கிறது ரைட் சைடு இருக்குது. இது வந்து கனெக்ட் அவுட்புட் சிக்னலோட கனெக்ட் ஆயிருக்கு. இதோட பிரைமரி வெண்டிங் டிரான்ஸ்ஃபார்மருடைய பிரைமரி வெண்டிங்கோட கனெக்ட் ஆயிருக்கு. நம்ம இதெல்லாம் வந்து சொன்னோம், கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொன்னோம். இது பிரைமரி வெண்டிங், இது செகண்டரி வெண்டிங். சரியா? ரைட். இந்த ஆக்சுவல் அவுட்புட்ங்கிறது செகண்டரி வெண்டிங்ல இருந்து எடுக்கப்படுது. இந்த சர்க்யூட்டோட அரேஞ்ச்மெண்ட், இந்த டேங்க் சர்க்யூட் அரேஞ்ச்மெண்ட் சொன்னோம் இல்லையா, இது பிரைமரி வெண்டிங், செகண்டரி வெண்டிங், இது கெப்பாசிட்டி. ஸோ சர்க்யூட் ஆப்ரேஷன் எப்படி இந்த சர்க்யூட் வந்து ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது இதான் மெயினான விஷயம். சப்ளை வந்து ஆன் பண்றோம், நம்ம சப்ளை சுவிட்ச் ஆன் பண்றோம். சுவிட்ச் ஆன் பண்ணும் பொழுது கலெக்டர் கரண்ட் ஆனது ரைஸ் ஆகுது. கலெக்டர் கரண்ட் ரைஸ் ஆகுது. கெப்பாசிட்டி சார்ஜ் ஆகுது. டேங்க் சர்க்யூட்ல கெப்பாசிட்டி சார்ஜ் ஆகுது. கெப்பாசிட்டி வந்து ஃபுல்லா சார்ஜ் ஆனோடனே என்ன L1 L2 அப்படிங்கிற காயில் சொல்லியா டிஸ்சார்ஜ் ஆகுது. ரைட்டுங்களா?
இனிஷியல் ஆசிலேஷன் ப்ரொடியூஸ் ஆகுது. கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் ஆகுது, L1 L2 அப்படிங்கிற காயில் வழியா டிஸ்சார்ஜ் ஆகுது. அதே நேரத்தில் இனிஷியல் ஆசிலேஷன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அந்த ப்ரொடியூஸ் ஆன ஆசிலேஷன் என்ன ஆகுது, இண்டிவிஜுவல் ஆசிலேஷன் என்ன ஆகுது அப்படின்னா L2 வழியா போகுது. அதாவது L2 வழியா ஃபுல் ஆகுதுன்னு வச்சுங்களேன். L2க்கு அக்ராஸா, அதாவது L2 வழியான்னு சொல்ல முடியாது, L2க்கு அக்ராஸா அந்த பேஸ் டெர்மினலுக்கும் எமிட்டருக்கும் டிரான்சிஸ்டருடைய பேஸ் அண்ட் எமிட்டர் டெர்மினலுக்கு இடையில அது வந்து அக்ராஸா வருது. அதாவது அந்த ஆசிலேஷன் அக்ராஸா இருக்கு, வருதுன்னு கூட சொல்ல முடியாது, இருக்கு. அப்ப அதுக்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னா அந்த கலெக்டிவ் சர்க்யூட்ல அது ஆம்பிளிஃபை ஆயிருது. கலெக்டிவ் சர்க்யூட்ல ஆம்பிளிஃபை ஆயிருது. ரைட். இப்போ L1 அப்படிங்கிற காயில், L1 அப்படிங்கிற காயில் வந்து கலெக்டிவ் சர்க்யூட்ல வந்து கப்பல் ஆயிருக்கு. அது டேங்க் சர்க்யூட்டுக்கு எனர்ஜி கொடுக்குது. அதாவது டேங்க் சர்க்யூட்டுக்கு தேவையான எனர்ஜி வந்து அதுல இருந்தா கிடைக்குன்னு வச்சுங்களேன். அதே நேரத்தில் அந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ், அதாவது L1க்கும் L2க்கும் இடையில ஒரு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கிடைக்குது. ஏன் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கிடைக்குதுன்னா அது வந்து ஒரு பிரைமரி வைண்டிங்காகவும் செகண்டரி வைண்டிங்காகவும் அந்த இடத்துல செயல்படுது. டிரான்ஸ்ஃபார்மருடைய பிரைமரி வைண்டிங்காகவும் செகண்டரி வைண்டிங்காகவும் செயல்படுது. ஸோ டேங்க் சர்க்யூட்டோட காயிலானது, டேங்க் சர்க்யூட்டோட காயில் தான் நம்ம என்ன சொல்லுவோம், L1 L2 சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதான் டேங்க் சர்க்யூட்டோட காயில். அப்புறம் அந்த டிரான்சிஸ்டர், இது எல்லாமே சேர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு 180 டிகிரி ரிவர்ஸ் ஆகும், பேஸ் ரிவர்சல் ஆகும். ஸோ 180 பேஸ் ரிவர்சல் ஆகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா டோட்டலா வந்து 360 ஆகுது. ஏற்கனவே ஒரு 180, திரும்ப ஒரு 180, டோட்டலா 360 டிகிரி என்ன ஆகுது அப்படின்னா பேஸ் ஷிஃப்ட் ஆகுது. பேஸ் ஷிஃப்ட் மீன்ஸ் என்ன, அந்த 0 லெவல்ல இருந்து மேல கொஞ்சம் அந்த வேவ் ஃபார்ம் வந்து கொஞ்சம் தள்ளி வர்றது, மேல் நோக்கி வர்றது. ஸோ இதான் வந்து நம்ம ஃபேஸ் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கு இடையில 360 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆகுது. இது ஃபைனலா என்ன ஆகுது அப்படின்னா அந்த கிடைக்கக்கூடிய பாசிட்டிவ் ஃபீட்பேக் ஆனது லாசஸ் ஓவர் கம் பண்ணி போடுது. அதாவது லாசஸ் ஓவர் கம் பண்ண போடுது அப்படிங்கிறது நமக்கு ஒரு நல்ல விஷயம் தான் வச்சுங்களேன். டேங்க் சர்க்யூட்ல லாசஸ் ஓவர் கம் பண்ணி போகுது அப்படின்னு லாசஸ் குறைக்குது. தட் மீன்ஸ் அதான் ரீசன் அதுக்கு. அது மாதிரி இதுல வந்து அன்டாப்ட் ஆசிலேஷன் ஃபைனலா இதுல இருந்து கிடைக்குது அப்படிங்கிறது சொல்லி முடிச்சுட்டு இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன், அதாவது இந்த சர்க்யூட்டை பொறுத்த மட்டும் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறான் அப்படின்னு ஃபார்முலா சொல்லிருக்காங்க. Fங்கிறது 1/2 π√LC, அதாவது L வேல்யூ C வேல்யூ ரெண்டையும் மல்டிப்ளை அதுக்கு ரூட் எடுத்து அதை 1/2 பெருக்கி அதை 1/1 டிவைட் பண்றோம்னா நமக்கு இதுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி கிடைச்சிரும். ரைட். L1 L2 அதாவது டோட்டல் L அப்படின்னு L1 + L2 இண்டக்டர் வேல்யூ L1 L2 மல்டிப்ளை பண்ணா டோட்டலா நமக்கு L வேல்யூ கிடைக்குது. இதோட அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஈஸியா வந்து டியூன் பண்ணலாம். இதை வந்து வெவ்வேறு ரேஞ்சில் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் இதை பயன்படுத்திக்கலாம். வெவ்வேறு ஃப்ரீக்வன்சி ரேஞ்சிலேயே இது பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது அட்வான்டேஜ். அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இதை லோக்கல் ஆசிலேட்டர் பயன்படுத்த, ரேடியோ ரிசீவரில் லோக்கல் ஆசிலேட்டரை பயன்படுத்தலாம், ஆடியோ ஆசிலேட்டராகவும் பயன்படுத்த முடியும். ரைட். அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த ஆசிலேட்டரை பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.